பெருமழை ஓய்ந்து இன்னமும் வடியாத மழை நீரில் பாம்பு வருகிறதா அல்லது பல்லி வருகிறதா என்று கூட தெரியாது. மின்சாரம் இன்னும் வரவில்லை என தூத்துக்குடி வாசிகள் புலம்ப சைக்கிளில் தெர்மாக்கோல் அட்டைப்பெட்டியை கட்டி அந்த அட்டைப்பெட்டிக்குள் தனது சகோதரனை வைத்தபடி சைக்கிளை ஓட்டி வெள்ள நீரை கடந்து சென்றார் இந்த சிறுமி. இடைவிடாது பெய்த கனமழையால் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழை வெள்ளம் வீடுகளையும் விட்டு வைக்கவில்லை. சாத்தான்குளம் பன்னம்பாறை பகுதியில் முட்டி அளவுக்கு தண்ணீர் சாலைகளிலும் வீடுகளிலும் தேங்கி கிடப்பதால் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பாமல் மக்கள் சிரமம் அடைந்துள்ளனர். பசி பட்டினியால் தவிக்கிறோம், வீட்டில் இருந்த பண்ட பாத்திரங்கள் ஒன்றுவிடாமல் அடித்து கொண்டு போய்விட்டதாக கவலை தெரிவித்த பெண்கள் தண்ணீரில் கிடந்த ஒரே ஒரு பானை மட்டுமே மிஞ்சியது எனவும் உறவினர் வீட்டு மாடிகளில் தங்கிதான் உயிரையே காப்பாற்றினோம் எனவும் கூறினர். இந்த முட்டி அளவு தண்ணியுமே சீக்கிரமா வத்துறதுக்கு ஏதாவது நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ மக்கள் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் எல்லாருமே இருக்காங்க தான் செய்றாங்க. அவங்களால இருக்க முடியல. குடிக்க தண்ணி கிடையாது, கரண்ட் கிடையாது. இத்தனை நாங்க 4 நாள் 5 நாளா சாப்பிடாம பட்னியா தான் கிடக்கும். நீங்க தான் ஏதாவது செஞ்சு எங்களுக்கு இது பண்ணி தரணும். இதேபோல் திருச்செந்தூர் பகுதிகளில் பெரும்பான்மையான இடங்களில் மழை வெள்ளம் இன்னும் வடியவில்லை. குறிப்பாக தெப்பக்குளம் பகுதியில் தண்ணீர் தெப்பமாக தேங்கி கிடக்கிறது. கர்ப்பிணிகள், வயதானவர்கள், குழந்தைகள் என பலரும் அவசரத்திற்கு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டுமென்றால் கூட தண்ணீரில் நடந்து செல்ல வேண்டும் என்பதால் உள்ளூர் மக்களே ஒரு படகை ஏற்பாடு செய்து அதன் மூலம் மருத்துவமனைக்கு சென்று வருகின்றனர். ஆனா அமளி நகர்ல உள்ளவங்க இந்த படகு மூலமா ரொம்ப வயசானவங்க, குழந்தைங்க எல்லாத்தையுமே இந்த தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. போட்டு அது மூலமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆட்டோ வண்டி எதுவுமே இங்க வர முடியாது. ஆனா எல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அமளி நகர்ல உள்ளவங்க தான் போட்டு மூலமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. தண்ணி ஆனா வத்தின மாதிரியே இல்ல. அப்படி மருத்துவமனைக்கு சென்று வரும் மக்கள் பேருந்து நிலையம் அருகே இறங்கி தங்கள் வீடுகளுக்குள் மீண்டும் தண்ணீரில் இறங்கிதான் செல்ல வேண்டியுள்ளது. பஸ் ஸ்டாண்டில் படகிலிருந்து இறங்குவது பயணத்தில் வித்தியாசமான ஒன்றுதான். அதே போல தார் சாலையில் கிடந்த தண்ணீருக்கு மத்தியில் பஸ்ஸும் படகும் எதிரெதிரே வந்ததும் ஆச்சரியம்தான். திருச்செந்தூர் முத்தாரம்மன் கோவில் தெரு பகுதிகளிலும் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ள நீர் வடியாமல் உள்ள நிலையில் மாடுகளும் பசும் தீவனங்களும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது, யாரிடம் போய் முறையிடுவது என மனம் நொந்து பேசினர். ஆடு போலியெல்லாம் 4-5 ஆடு கழுகான்னு வம்பா போச்சு. ஒரு வைக்கக்கட்டு எண்ணெய் கிடக்கலாம் அம்பிட்டும் சேதம். அங்கே மட்டும் தண்ணி கிடந்து சீரழிஞ்சு நாங்கள் என்ன செய்வோம்? தீவனம் இல்லாமல் தட்டல் இதாக இருக்குது. அங்கே மோட்ரு வச்சுருக்கு, அது எடுத்து வாங்கிக்கொண்டு பயந்து பிள்ளைய விடாமல் இருக்கேன். எனக்கு இவ்வளோ கஷ்டம் என்ன செய்யம்மா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.